அன்பார்ந்த இந்த காணொளியை பார்க்கும் அனைத்து பக்தர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை திருவண்ணாமலையில் கிரிவலப்பாதையில் கோசாலையில் உள்ளது. இங்கு சுமார் 10 ஆண்டுகளாக கிரிவலம் வருபவர்களுக்கு எங்களை தெரியாமல் இருக்காது. திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் முதல் இந்த இடத்துல தான் தண்ணி கேனு 100 கேன் போட்டோம் 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி. சுமார் 1.5-2 மணி நேரத்தில் காலி ஆகிடுச்சு. அப்போ தான் நினச்சேன் தண்ணிக்கு நிறைய டிமாண்ட் இருக்குன்ட்டு. அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி இன்றைக்கி 700 கேன் போட்டுருவோம் இந்த பௌர்ணமிக்கு. அடுத்த மாதம் 800 கேன், அதுக்கு அடுத்த மாதம் 1000 கேன். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை வரைக்கும் சுமார் 1000 கேன் வரைக்கும் போவோம். ஜூலைக்கு மேலே ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்லாம் ஒரு 400 கேன் வரைக்கும் 500 கேன் வரைக்கும் செலவாகும். இதில் என்ன பியூட்டின்னா, நடந்து வரவங்களுக்கு கண்டிப்பாக தாகம் அதிகமாக இருக்கும். ஆனால் எல்லா இடத்துலையும் வாட்டர் ப்யூரிஃபை இருக்குது. கொஞ்ச நேரம் தான் வேலை செய்யும், அதுக்கப்புறம் வேலை செய்யாது. அப்புறம் கிரிவல பாதையில் கேன் பார்த்தீங்கன்னா 20 ரூபா 30 ரூபா குடிக்கிற கேன் 1 லிட்டர் கேன் விற்கிறாங்க. சாதாரணமாக அண்ணாமலையாரை தரிசிக்க வரவங்கள 100க்கு 60% இல்லை 70% பேர் ரொம்ப சிரமப்பட்டு பஸ்ஸு வரைக்கும் காசு எடுத்துன்னு வராங்க. அப்படியே செய்கிறாங்க. இங்கே ஒரு பாட்டில் 5 ரூபா 10 ரூபா 5 ரூபா இல்லை 10 ரூபா வேணும்னா பிடிச்சிக்கலான்ட்டு விற்கிறாங்க. நம்ம இந்த 10 வருஷமாகவே இந்த அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளையில் கிரிவலம் வரும் சிவபக்தர்களுக்காக உண்மையிலே சொல்கிறேன், பாட்டிலில் பிடிக்கிறாங்க பாருங்கள், குடிக்கலாம், பாட்டிலில் பிடிச்சின்னு போகலாம். இந்த சேவையை தொடர்ந்து நாங்கள் செய்து கொண்டு தான் வருகிறோம் 10 ஆண்டுகளாக. போன மாதம் சகலகலா டிவி அருணை சுந்தர் ஐயா அவர்கள் அவர் சேனலில் போட்டதால் ஒரு ஐயா பொறுப்பேற்றுக்கினாரு இதுக்கு. அதுபோல் இந்த மாதம் வர 3ஆம் மாதம் பௌர்ணமிக்கு, மார்ச் மாத பௌர்ணமிக்கு யாரெல்லாம் ஸ்பான்சர் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ தயவு செய்து, இது உண்மையான விஷயம், பொய்யில்லை. கிரிவல பாதையில் வாயுலிங்கத்துக்கு எதிர்த்தாப்புல ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை இருக்குது பாருங்கள், லைனாக இருக்குது பாருங்கள் தண்ணிக்கேன். உண்மையிலே செய்கிறோம். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அறக்கட்டளையோட சேவகர்கள்லாம் இருப்பாங்க. பாட்டிலில் பிடிக்கலாம், பிடிச்சின்னு போகலாம். பௌர்ணமிக்கு கிரிவலம் வரவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். இது உதவியாக இருக்கும்ன்றதால தான் நான் செய்கிறேன். நீங்களும் இதை பார்த்துட்டு தயவு செய்து போர்டு பின்னாடி தெரிவி பாருங்க, அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை. இதுதான் எங்களோட குடில். சுமார் 6 மணிக்கெல்லாம் கூட்டம் வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ மணி இருக்கும், ஒரு 7:30 மணி இருக்கும். அப்படியே விடிய காலை சுமார் 10 மணி வரைக்கும் கூட்டம் நடந்து வந்துன்னு தான் இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி மறுநாள் சனிக்கிழமை கூட்டம் ஒரு 11 மணிக்கெல்லாம் குறைஞ்சி போச்சு. 11 மணிக்கெல்லாம் குறைஞ்சி சனிக்கிழமை ராத்திரி பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேன் வர வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. மறுபடியும் செம்ம கூட்டம். அவ்வளோ பேருக்கும் நாங்கள் அற்புதமாக செய்கிறோம். இதை பார்க்குறவங்க நீங்கள் உண்மையிலேயே மனசு இருந்தால் ஒரு கேனுக்கு 30 ரூபா, 1000 கேனுக்கு 30,000 ரூபா ஆகுது. அவருக்கு எடுத்துன்னு வந்து போகிறவங்களுக்கு வண்டி செலவு இதெல்லாம் எக்ஸ்ட்ரா. நம்ம கிட்ட வேலை செய்கிற சேவை செய்கிற ஆட்களுக்கு தேவையான வசதிகள்லாம் செய்து தரணும். ஆகவே இந்த காணொலியை பார்க்குறவங்க, வர்றது வெய்ய காலம், அதிகமாக தண்ணி தேவைப்படும், அதிகமாக தண்ணி குடிப்பாங்க பக்தர்கள். இந்த சேவையை உண்மையிலே செய்கிறேன்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த காணொலிக்கு கீழே ஃபோன் நம்பர், ஜிபே நம்பரை கொடுத்துருப்பேன். வேணுமுன்னா இந்த அடுத்தடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பேன். வரி விலக்கு சான்றிதழும் இருக்குது. இது வரைக்கும் யாரும் போட்ட மாதிரி தெரியல. இது பார்க்குற நீங்களாவது தயவு செய்து உங்களால் முடிஞ்ச உதவியை செய்வீங்கன்ட்டு நான் நம்புகிறேன். ஏன்னு கேட்டேன்னா, இது எனக்காகனதல்ல, இது அண்ணாமலையார் பக்தர்களுக்காக. அண்ணாமலையார் பக்தர்களை நீங்கள் தான் சேவை செய்யணும். அண்ணாமலையார் பக்தர்களுக்காக தான் இந்த சேவை. நீங்கள் உண்மையிலேயே அண்ணாமலையார் பக்தர்னா தயவு செய்து உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. ஒரு கேனு கூட 30 ரூபா ஜிபே பண்ணலாம், இல்லை 10 கேன் வாங்கி தரலாம், இல்லை 100 கேனும் வாங்கி தரலாம். உங்கள் வசதியை பொறுத்து இருக்குது. எப்படியாப்பட்ட வசதி கம்மியாக இருந்தால் கூட 30 ரூபா போடலாம், ஜிபே பண்ணலாம். இது ஒரு 1000 பேர் பார்த்தீங்கன்னா கூட போதும், 1000 கேன் வாங்கிடலாம். 1000 பேர் ஒரு 30 ரூபா போட்டால் கூட 1000 கேன் வாங்கிடலாம். தயவு செய்து உங்களுக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள்.
நம்ம குடியில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் வாயுலிங்கத்துக்கு எதிர்த்தா போல குடியில் இருக்குது. கிரிவலம் வரவங்களுக்கு தெரியும். தண்ணி கேன் பாட்டில்லையும் பிடிச்சின்னு போகலாம். பிடிக்கிறாங்க பாருங்க ஒரு அம்மா பாட்டில்லையும் பிடிச்சின்னு போகலாம், கிளாஸ்லையும் பிடிச்சி குடிக்கலாம். உங்கள் எல்லாருக்கும் இந்த செய்தியை சொல்லணுன்றதுக்காக தான் இந்த காணொலியை போட்டிருக்கேன். நான் தயவு செய்து உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. நீங்கள் எனக்கு செய்யலை, அண்ணாமலையார் பக்தர்களுக்காக செய்கிறீங்க. அந்த பக்தர்களின் மனதில் தான் அண்ணாமலையாரே இருக்கார். தயவு செய்து உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யணுன்ட்டு இந்த காணொலியை போடுறேன். உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்க. இவ்வளோ பேருக்கும் நாங்கள் செய்கிறோம். ரெண்டு பட்டு வந்த பௌர்ணமின்றதால 2 நாளும் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு நாங்கள் வந்துட்டோம். ஆகவே அடுத்த பௌர்ணமி சண்டே மட்டும்தான், மறுநாள் கிடையாது. மறுநாள் வந்து சீக்கிரமாக முடிஞ்சு போகுது. தயவு செய்து அடுத்த பௌர்ணமிக்குள்ள ஒரு ஆள் 30 ரூபா போட்டால் கூட 1000 பேர் பார்த்து 1000 பேர் போட்டிங்கன்னா கூட போதும். 1000 பேர் பார்க்குற மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு ஆளாக நல்லவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக அடுத்த மாதத்துக்குள்ள தண்ணி கேன் பிரச்சனையை எனக்கு இல்லாத பண்ணிட்டீங்கன்னா போதும். ஒவ்வொரு மனிதரும் பார்க்குற அத்தனை பேரும் ஒரு 30 ரூபா போட்டால் போதும் ஒரு கேனுக்கு. இல்லை தண்ணி கேன் மொத்தமும் போன மாதம் சகலகலா டிவி அன்பர் ஒருத்தர் பொறுப்பேற்றுக்கினார். அது போல் ஏற்றுக்கினாலும் பரவாயில்ல, எனக்கு சிரமம் இல்லை. நான் வந்து ரிலாக்ஸாக சேவை செய்யணுன்னா நான் சேவை செய்ய தயாராக இருக்கிறேன். 10 ஆண்டுகளாக செஞ்சுன்னு தான் இருக்கிறேன். வெளி உலகத்துக்கே வராமல் இருந்தேன். மூட்டு வலி சூப் மட்டும் 50,000 பேருக்கு தரோம். அது வந்து வேற செக்ஷனு. இது வந்து குடிக்கிற மினரல் வாட்டர் மட்டும். ஆகவே உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுமாறு உங்களை பணிவோடு கேட்டுக்கொள்கிறது ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை. வாருங்கள் திருவண்ணாமலைக்கு. உங்களால் முடிந்த சேவையை செய்யுங்கள். இயலாதவர்கள் இருக்கிறவங்க தாராளமாக ஜிபே பண்ணலாம், இல்லை பேங்க்கில் போடலாம். கியூஆர் கோடு இருக்குது, அதன் மூலமாகவும் செலுத்தலாம். கண்டிப்பாக நம்ம எதையுமே கொண்டு போகிறது இல்லைன்ட்டு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எனக்கு தெரிஞ்சதால தான் 10 ஆண்டுகளாக இந்த சேவையை நான் செய்து நிற்கிறேன். நீங்களும் இதை நம்பினீங்கன்னா, இந்த வார்த்தை உண்மைன்னு நம்பினீங்கன்னா, நீங்கள் நேரில் வாங்க, எங்களோட தொடர்பு கொள்ளுங்க, எங்கள் சேவையை பாருங்க. நீங்களும் உங்கள் கையால் ஒரு 100 கேன் 200 கேன் போடுங்க. தண்ணி கேன் பணம் போடுறது மட்டும் இல்லாமல் இந்த தண்ணி கேனை வந்து ஒரு 100 கேன் போட்டு பாருங்கள், தெரியும் எவ்வளோ சிரமம் இருக்குதுன்றது. ஒரு கேன் காலியாகணும், அந்த கேன் தூக்கிக்குள்ளே போட்டு ஒரு புது கேன் எடுத்து அதை டேப்பில் கவுத்து வைக்கணும். அப்போ தான் அவங்க வந்து வலியோடு வராங்க. அவங்க வந்து தண்ணி கேன் எடுத்து போட்டோன்னா வரமாட்டாங்க. நல்ல சேவை மனப்பான்மை உள்ளவங்க வரலாம், சேவை செய்யலாம். பணம் நல்லா இருக்குது. கண்டிப்பாக பணத்தை எடுத்துன்னு போகிறதே இல்லை, அது உங்களுக்கே நல்லா தெரியும். அவங்க தயவுசெய்து என்ன பண்ணுங்க, இந்த மாதந்தோறும் பௌர்ணமிக்கு கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு சேவை செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த காணொலியை பார்த்துட்டு நம்பி நீங்கள் உதவி பண்ணுவீங்க என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இந்த காணொலியை போட்டிருக்கேன். எனக்கான உதவி இல்லை நான் உங்களிடம் கேட்பது. எனக்கு ஒன்றும் இல்லையா, கிரிவல பாதையில் போய் உட்காந்துட்டேன்னா 3 வேளை சோறு கொடுத்துட்றாங்க, கைக்கு செலவுக்கு பணம் கொடுத்துட்றாங்க. நானும் அது போல் உட்காந்துடலாம். ஆனால் நான் உட்காரல. நான் என்ன பண்ணுறேன், கிரிவல பாதையில் உள்ளவங்களுக்கும் கிரிவலம் வரும் பக்தர்களுக்கும் 10 ஆண்டுகளாக இந்த சேவை செய்துன்னுருக்கேன். அதனால் நீங்களும் இந்த காணொலியை பார்த்துட்டு உண்மையிலேயே உங்களுக்கு நல்ல மனது இருந்தால், கோடை காலம் வேறு வருது, அடுத்த மாதத்துலேருந்து கோடை காலம் ஸ்டார்ட் ஆகிடும். மகா சிவராத்திரி முடிஞ்ச உடனே வெயில் அதிகமாக இருக்கும். தண்ணி கேனுக்கு மட்டும் யாராவது ஒருத்தர் பொறுப்பேற்றுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சூப்பை பற்றி சொல்கிறேன். சூப்புக்கும் நிறைய பொருட்கள் வாங்க வேண்டியது இருக்குது, நிறைய செலவாகிறது. அது 50,000 பேருக்கு தரோம். இதுவும் 50,000 பேருக்கு மேலே தான் தரோம். இவ்வளோ பேருக்கும் தர்றதுக்கு ஒரு தனி நபரால் முடியுமா? யோசனை பண்ணி பாருங்கள். ஆகவே தயவு செய்து உங்களால் முடிந்த உதவியை எங்களுக்கு செய்ய வேண்டாம். கிரிவலம் வரும் பக்தர்கள் உங்கள் ஊரிலிருந்தும் வரலாம், உங்கள் நண்பராகவும் இருக்கலாம். எல்லாரும் மனிதன் தானையா. எல்லாத்துக்கும் மேலே நாம் சாமி கும்பிட போகிறோம். ஆனால் தர்மம் தானம் செய்தோம்னா அந்த சாமியே நம்மக்கிட்ட வந்துடும். அற்புதமான சேவை எது தெரியுமா? அன்னதான சேவை தான். குடிக்கிற தண்ணி குடிக்கிறீங்க பார்த்தீங்களா, ரொம்ப அற்புதமான ஒரு சேவை அது. தயவு செய்து இதை பாராட்ட வேண்டாம். உங்களால் முடிஞ்சால் உதவி பண்ணுங்க. அப்படி இல்லையா,
ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லாம, சூப்பு காசுவதற்கு கூட இந்த தண்ணிய தான் யூஸ் பண்றோம். ஒரு சூப்புக்கு மட்டும் 3 கேன் போடுறோம். 60 லிட்டர் செலவு பண்றோம். ஸோ இந்த மாரி 60 வட்டா காசுறோம். எல்லாத்துக்கும் மினரல் வாட்டர் தான் பயன்படுத்துறோம். தயவுசெய்து இந்த காணொளிய பார்த்து லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா உதவி பண்ணுங்க. எல்லோரும் நல்லா இருக்கணுன்ற ஒரே எண்ணத்துல தான் இந்த சேவை செய்றோம். அனைவருக்கும் இந்த சேவை போய் சேரணுன்றது தான் உங்களிடம் இந்த வீடியோவை போடுறேன். எல்லாருக்காகவும் தான், எனக்கானது அல்ல. இது அனைவருக்காகவும் தான். அனைத்து அண்ணாமலையார் பக்தர்களுக்கும் நீங்களும் முன் வந்தீங்கன்னா, எல்லாம் சேர்ந்து சங்கமா அமைச்சு, இதையே ஒரு 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 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துலயும் இது மாரி சேவையை ஆரம்பிச்சு, அனைவருக்கும் சேவை செய்யலாம் என்று தான் உங்கள் அனைவருக்கும் இந்த காணொளியை போடுறேன். உண்மையிலேயே சொல்றேன், எல்லாருக்கும் நல்லது நடக்கணுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த சேவையை நான் தொடர்ந்து செய்துன்னு வரேன். 10 ஆண்டுகளா செய்றேன். நீங்களும் வந்து சேர்ந்து செய்யலாம் அப்படின்றது தான் உங்கள் அனைவருக்கும் கூப்பிடுறேன். அழைப்பு விடுவிக்கிறேன். வாருங்கள், வாருங்கள் திருவண்ணாமலைக்கு. நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலைக்கு வந்தீர்கள் என்றால், சேவை செய்தீர்கள் என்றால், உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் தீர்ந்து அற்புதமாக உங்க வாழ்க்கை மாறுவதை நீங்களே பார்க்கலாம். வள்ளல் பெருமானார் சொன்னது போல, ஜீவகாருண்யம் செய்பவர்களுக்கு ஒருபோதும் ஒரு தடையும் வராது. எல்லாம் நல்லதாகவே நடக்கும். காரணம் நம்ம செய்யற தானங்கள். தர்ம நெறியில் தான் தானம் செய்யணும். ஏமாத்தி கொள்ளையடிச்சுலாம் செய்யக்கூடாது. ஆகவே தயவு செய்து உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுமாறு இந்த காணொளி மூலமாக உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். உங்களை அனைவரையும் சேவைக்கு வாருங்கள் என்று வணங்கி வரவேற்கிறேன். வாருங்கள் திருவண்ணாமலைக்கு. திருவண்ணாமலையில 8வது லிங்கம் பக்கத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் இருக்கும். அது நம்ம அறக்கட்டளை தான். தண்ணி ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, தானமாக கொடுக்குறாங்கன்னா கூட்டம் நிறைய சேர்ந்துடும். அதே மாதிரி 30 ரூபாய் மதிப்புள்ள மூட்டு வலி சூப்பு தானமாக கொடுக்குறாங்கன்றதால கூட்டம் நிறைய சேர்ந்துடும். எங்குமே இல்லாத ஒரு சிறப்பு இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட தயாராகிற ஆயில் மூட்டு வலி தைலம் தேய்ச்சாங்கன்னா அடுத்த 5 நிமிஷத்தில் அவங்க வலி சுத்தமாக மறைஞ்சிரும். ஆகவே தான் நம்மக்கிட்ட அதிகமான கூட்டம். கூட்டம் நிறைய பேர் வராங்க. ஆனால் உதவி பண்ணுறதுக்கு நிறைய பேர் வரணும். அப்போ தான் இது தொடர்ந்து நடக்கும். சலிப்பு எனக்குள்ள வந்துடக்கூடாது இல்லையா? என்ன இது இவ்வளோ வருஷமா செய்கிறோம், இன்னுமே ஸ்பான்சர் வரலையே. ஸ்பான்சர் வந்தால் தானே நான் அடிக்கடிக்கு செய்ய முடியும். மாதம் மாதம் நான் போயிட்டு பிச்சை எடுத்துன்னு வந்து, இப்போ வெயில் காலம் போக முடியாது, வெளில போக முடியாது. இங்கே டெய்லி அன்னதானம் 1000 பேருக்கு பண்ணுறோம். பௌர்ணமியான இந்த மாதிரி குடிக்கிறாங்க பாருங்க, இந்த தண்ணி கேன் ஒரு 1000 கேனாவது போடணும் வெயில் காலத்தில். இது எல்லாம் ஒரு ஆள் எப்படி செய்ய முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. நான் தனி மனிதன். யோகராம் பாபுஜி ஒன்றும் 10 கை 10 கால் உள்ளவங்க கிடையாது. 10 இடத்துல போக முடியாது. கடைக்கடையாக போய் பிச்சை எடுத்து வந்து இது எல்லாம் அசம்பிள் பண்ணி செட்டிலாக உட்காந்தா மட்டும்தான் இந்த பௌர்ணமிக்கு உள்ளே வந்துட்டோம்னா, நாங்கள் பௌர்ணமி குடிலுக்குள்ள எங்களுடைய காந்தி நகரில் உள்ள குடிலுக்கு போகவே முடியாது. ஸோ எல்லாத்தையும் வர வச்சுக்கணும். மூலிகையிலிருந்து, தண்ணியிலிருந்து, அடுப்புலேருந்து, விறகுலேருந்து, எங்களுக்கு தேவையானதுலேருந்து, அவங்களுக்கு பக்தர்களுக்கு தேவையான அனைத்தும் முன்கூட்டியே ஒரு நாளுக்கு முன்னாடியே எடுத்துன்னு வந்தால் மட்டும்தான் இந்த சேவையை முழுமையாக செய்ய முடியும். எல்லாம் பாருங்க, அனைவருக்கும் சிவ தீட்சையும் கொடுக்குறோம். நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ ரொம்ப சூப்பராக, அதாவது இருக்கிறதுலே பெஸ்ட்டாக கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த சேவையை நாங்கள் மக்களுக்காக செய்கிறோம். அதே போல் எங்கள் தைலம், மூட்டு வலி தைலம் இருக்குது பார்த்தீங்களா, மூட்டு வலி, பாத எரிச்சல், கால் வலி, கை கால் குடைச்சல் இருக்கவங்களாம் அந்த ஆயிலை தேய்ச்ச உடனே உடனே ரிலீஃப். இது எல்லாம் இந்த அற்புதம்லாம் அண்ணாமலையார் தான் நிகழ்த்துறார். உண்மையிலே சொல்றேன், சேவை செய்கிற இடத்தில் தெய்வம் வந்து காத்து கிடக்கும். உண்மையிலேயே அண்ணாமலையாரின் திருவுருவம் எங்க அடுப்புல பார்த்தா தெரியும். லிங்க வடிவில் 2 இருக்கும். அது தானா உருவானது தான். சேவை செய்யும் இடத்தில் இறைவனே வருவான். நீங்க சாமி கும்பிட போனா கோவிலுக்கு தான் போகணும். ஆனா நீங்க சேவை செய்தீங்கன்னா உங்களை தேடி சாமி வந்துடும். இது என்னோட அனுபவம், நான் கண்ட அனுபவம். சேவை செய்ய ஆரம்பித்து விட்டீர்கள் என்றால் பல அற்புதங்கள் நடக்கும் உங்க வாழ்வில். இது என்னோட அனுபவம். வாருங்கள், வாருங்கள் திருவண்ணாமலைக்கு. கிரிவலம் வரும் பக்தர்களுக்கு சேவை செய்ய வாருங்கள் என்று உங்கள் அனைவரையும் வணங்கி வரவேற்கிறேன். திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் கோசாலையில் இந்த ஆசிரமம் உள்ளது.
பக்தர்களின் வேண்டுதலுக்கு இணங்க மூட்டு வலி சூப்பு பவுடரும் மூட்டு வலி தைலமும் குறைந்த விலையில் தருகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சில மூலிகை நம்ம முடவாட்டுக்கால் மூலிகையே 560 ரூபா 100 கிராம் விற்கிறாங்க. நம்ம வந்து ஒரு 150 ரூபாய்க்கு தான் கொடுக்குறோம். மூட்டு வலி தைலம் பார்த்தீங்கன்னா 50 கிராம் 180 ரூபா 200 ரூபா இருக்குது, 500 ரூபா கூட இருக்குது. வெறும் 100 ரூபாய்க்கு தான் தரோம் 50. அதாவது அதனுடைய அடக்க விலைக்கே தருகிறோம். அதிகமான விலையெல்லாம் லாபம்லாம் வைக்க வேண்டாம். லாபம் வச்சு வியாபாரம் பண்ணல நான். சேவை பண்றேன். இந்த சேவைக்கு உதவியா இருக்கட்டுமே. இது பௌர்ணமியோட முடிஞ்சு போயிடும் இது. ஆனா தினசரி சேவையும் இருக்குது. அந்த தினசரி சேவைக்கும் நான் இந்த பௌர்ணமி சேவை முடிச்சிட்டேன்னா, அடுத்து வரும் காலங்கள்ல தினசரி சேவைக்கும் எனக்கு பணம் வேணும் இல்லையா? இதை எடுத்து அதுல போடுறது, அதை எடுத்து இதுல போடுறது, இது மாதிரி வேலையே நடந்து எனக்கு தொடர்ந்து. இனி அந்த மாதிரி நடக்காம பார்த்துக்கங்க. நீங்க தான் பார்த்துக்கணும். நீங்க அண்ணாமலையார் பார்த்துட்டாரு என்ன. அதனால தான் நான் நல்லா இருக்கிறேன். நான் உடல் ஆரோக்கியமா இருக்கிறேன். அது மட்டும் போதும் எனக்கு. பட் செல்வம் வேணும் இல்லையா? மழையே இருந்தாலும் என்ன பண்ணும்? இன்னொருத்தருக்கு கொடுக்க ஆரம்பிச்சோம்னா கரைஞ்சு போயிடும். அப்போ கண்டிப்பா பணம் வேணும். பணம் எனக்காக கேட்கல. மக்களுக்கு சேவை செய்ய தான் கேட்கிறேன். தயவு செய்து இந்த காணொலியை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க. உங்க தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த சேவை செய்யட்டும்ன்ட்டு நான் மனதார விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த சேவை தொடர நீங்களும் வந்து எங்களுக்கு உடல் உழைப்பால் சேவையும் செய்யலாம். உடல் உழைப்பால் சேவையும் செய்யலாம். ஒரு 2 நாள் தாங்க செலவாக போகுது. ஒரு நாள் வந்துட போறீங்க. ஒரு நாள் முழுக்க 24 மணி நேரமும் நாங்கள் செய்வோம். இதில் வந்து சும்மா 2 3 வட்டா காசிட்டு முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஏறக்கட்டு போயிடுற வேலையெல்லாம் நம்மகிட்ட இருக்காது. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 4 மணிக்கு அடுப்பு பற்ற வச்சோம். சனிக்கிழமை காலையில் 10 மணி வரைக்கும் அடுப்பு எரிஞ்சினே தான் இருந்தது. அதுக்கப்புறம் கூட்டம் கம்மியாயிடுச்சு. வெயிலில் சூடு குடிக்க மாட்டாங்கன்ட்டு நிப்பாட்டிட்டோம். மறுநாள் சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பித்தோம். சுமார் சனிக்கிழமை 12 மணி வரைக்கும் செம்ம கூட்டம். அவ்வளோ பேத்துக்கும் சேவை செஞ்சு முடிச்சுட்டு தான் நாங்கள் 2 நாள் கண் வச்சு செய்தோம்னா பார்த்துக்கோங்களேன் எவ்வளோ சிரமம் இருக்கும். ஆட்கள் கம்மியாக இருக்காங்க. சேவை செய்யறதுக்கு அது ஒரு பாக்கியம். அது கிடைக்கணும். எல்லாருக்கும் கிடைச்சிடாது. அது எங்களுக்கு கிடைச்சிருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் உங்களால் முடிஞ்சதை நன்கொடையாகவும் தரலாம். உடல் உழைப்பால் சேவையும் செய்யலாம். இது போல செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்? நீங்க கொண்டு வந்த கர்ம வினை ஒழிஞ்சு போயிடும். அற்புதமா உங்களுக்கே தெரியும். உங்களால இந்த உலகத்துல நீங்க நினைச்சதெல்லாம் அடைய முடியும். அவ்வளவு அற்புதமா இருக்கும் சேவை செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை. அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா நானும் அதை என் வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கேன். அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். நல்லதே நடக்கும். கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எந்த துன்பமா இருந்தாலும் அது விலகி நீங்க அண்ணாமலையாரின் அருளோடும் 14 சித்தர்களின் ஆசியோடும் குரு யோகராம் பாபுஜி ஆசீர்வாதத்தோடும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். எல்லாம் நல்லதா நடக்க நான் மனதார உங்க அனைவரையும் வாழ்த்துகிறேன். நீங்களும் இந்த காணொலியை பார்த்து தவறாமல் உங்க நண்பர்களுக்கு கிரிவலம் வரவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அனைவரும் பலனடைய வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோவை போடுறேன். நாங்க என்னவோ பண்றோன்ட்டு எல்லாம் நினைச்சுன்னு இருக்காங்க. நாங்க என்ன பண்றோன்றத நீங்க பார்க்கணும் இல்லையா? ஒரு பக்கம் மூலிகை சூப்பு, ஒரு பக்கம் குடிக்கிற மினரல் வாட்டர், ஒரு பக்கம் வலி எடுக்கிறவங்களுக்கு மூட்டு வலி தைலம், ஒரு பக்கம் கவுன்சிலிங், ஒரு பக்கம் தீட்சை. இப்படி வாழ்க்கையில் தேவையான விஷயங்களை அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை என்றுமே செய்து கொண்டிருக்கும். அடுத்தடுத்து வரும் காலங்களில் அடுத்தடுத்து வர சீடர்கள் இதை செய்வார்கள். யாரெல்லாம் குரு பரம்பரியத்தில் வரீங்களோ, சீடராக வரணும்னு நினைக்கிறீங்களோ, தயவு செய்து வாங்க. ஏற்கனவே இங்கே 20 பேர் இருக்கிறாங்க. நீங்களும் நான் யூஸ் பண்ணுற டெக்னிக்ஸை கற்றுக்கோங்க. எல்லாம் நல்லதாக தான் இருக்கும். ஒன்று கூட இங்கே தவறாக எதுவும் கற்றுக் கொடுக்க மாட்டேன். இங்கே மந்திரம் தந்திரம் இயந்திரம்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே ஜீவகாருண்யத்தை பற்றி தான் சொல்லிக் கொடுப்பேன். நல்லது பண்ணுறது தான் சொல்லிக் கொடுப்பேன். ஜோதிட ரீதியாக ஜோதிடம் வேணாலும் சொல்லிக் கொடுக்குறேன். நட்சத்திர பரிகாரம் சொல்லிக் கொடுக்குறேன். எப்படி வாழ்க்கையில் முன்னேறணுன்ற ரகசியங்களை சொல்லிக் கொடுக்குறேன். நீங்களும் 4 பேருக்கு உதவியா இருந்தீங்கன்னா உங்க உதவி உங்களுக்கு தானா தேடி வரும். அதுதான் உண்மை. தயவு செய்து நீங்களும் மாறணும். நீங்க மாறினா மட்டும்தான், உங்களுக்குள் மாற்றம் நிகழ்ந்தால் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளும் பெற முடியும். உங்களுக்குள் மாற்றம் நிகழாத வரை நீங்கள் எந்தவித மாற்றத்தையும் எதிர்பார்த்தாலும் நடக்காது.
ஆகவே தயவு செய்து மாற்ற வேண்டியதை மாற்றக்கூடிய சக்தி, மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளும் புத்தி, உலகம் எவ்வளவுதான் மாறிக்கொண்டாலும், நாம் எவ்வளவுதான் மாறிக்கொண்டாலும் உலகம் மாறிக்கொண்டே இருக்கும் என்கிற ஒரு நீண்ட கனவுதான் என்கிற யுக்தி. அப்புறமா தான் வரும் ஆழமான பக்தி. இந்த பக்தி வந்துச்சுன்னா போதும், உங்களை யாராலும் எதுவும் பண்ண முடியாது. ஆகவே பக்தி என்பதற்குண்டான என்ன விஷயம் அப்படின்றத நான் சொல்லிட்டேன் இல்லைங்களா? மாற்ற வேண்டியதை மாற்றணும். அப்போ எது மாற்றணும்? நம்ம மனசை தான் நம்ம மாற்றணும். நம்ம மாறாம நமக்குள்ள இருக்கிற உலகம் மாதிரி தான் வெளி உலகம் தெரியும். நம்ம மஞ்சள் கண்ணாடி போட்டு பார்த்தோம்னா மஞ்சள் கண்ணாடி மஞ்சளாக தான் தெரியும். அதே போல தான் நமக்குள்ள என்ன நம்ம நினைவுகள் வச்சிருக்கோமோ அது போல தான் எதிர்க்க இருக்க தெரியும். நம்ம என்னவோ அதுதான் வெளியில தெரியும். நான் சதா இதையே பேசினுக்கேன்னா சேவை தான் என்னுடைய உள்ள இருக்கிறது. ஸோ நான் எதை பத்தி பேசுவேன்? அதை பத்தியே தான் பேசுவேன். எனக்குள்ள சேவை தான் இருக்குது. அதனால நான் சேவையை பத்தி தான் பேசுவேன். இப்போ உங்களுக்கு எப்படி தெரியும் இது? உங்களுக்குள்ள என்ன இருக்குதோ அப்படிதான் தெரியும். நீங்க எந்த நோக்கம் உள்ள வச்சிருக்கீங்களோ அந்த நோக்கம் தான் உங்களுக்கு தெரியும். நீங்களும் என்னை போல சேவை மட்டும் இருந்தா கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும். புரியுதா? 4 பேருக்கு நல்லது செய்யணுன்ற எண்ணம் உங்களுக்குள்ள இருந்தா இந்த காணொளி உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இது இன்னொருத்தருக்கு செய்யறதுக்கு உண்டான நல்ல விஷயங்கள். இன்னொருவருக்கு செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் எப்பவுமே நல்லவங்க தான் செய்வாங்க. ஸோ அதே போல உங்களுக்கும் நல்லது செய்யணுன்ற எண்ணம் இருந்தா கண்டிப்பா இந்த காணொளி உங்களுக்கு பிடிக்கும். அப்படி பிடிச்சதுன்னா என்ன பண்ணுங்க, நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க பார்த்துட்டு அவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணட்டும். திருவண்ணாமலையில கிரிவல பாதையில இவ்வளவு அற்புதமா ஒரு சேவை செய்யறாங்கன்னா இதுக்கு ஸ்பான்சர் வெளிநாட்டுல இருந்தெல்லாம் யாரும் கொடுக்கறது இல்லை. கடைக்கடையாக பிச்சை எடுத்து வந்துதான் செய்யறோம் இந்த இந்த சேவையை. இதை உணர்ந்து உண்மையிலேயே ஆமான்னு உணர்ந்தா நீங்க எங்களை சோதிச்சு கூட பார்க்கலாம். உண்மைன்னு உணர்ந்து தயவு செய்து உண்மையா இருந்தா நீங்க நேரில் ஒரு பௌர்ணமிக்கு எங்களை தொடர்பு கொண்டு நீங்களும் இந்த சேவையை செய்து புண்ணியத்தை எடுத்து போங்க அப்படின்னு தான் கூப்பிடுறேன். பணம் நிறைய வச்சுன்னுப்பாங்க, ஆனா சேவை செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடையாது. அந்த சந்தர்ப்பத்தை தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ ஒரு சந்தர்ப்பம் தரேன், வாங்க. நீங்களும் ஒரு பௌர்ணமிக்கு 50,000 பேருக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்கியம் யாருக்கு கிடைக்குது? பணம் லட்சமா கோடி கோடியா வச்சுட்டு இருக்கலாம், ஆனா சேவை செய்யற அந்த சந்தர்ப்பம் கிடைக்காது. இந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கத்தான் இந்த அழைப்பு. பாத்தீங்களா எவ்வளவு பேர் சாப்பிட்றாங்க பாருங்க. இவ்வளோ பேருக்கும் வலி இருக்கும். அந்த வலி போகிறதுக்கு பெண்களோட வலி போக பெண்கள் வாங்க, நீங்களே அவங்களுக்கு செய்யுங்க. ஆண்களோட வலி போக வாங்க, நீங்களே ஆண்களை வாங்க, நீங்களே அவங்களுக்கு மூட்டு வலிக்கு தைலத்தை தேய்ச்சி விடுங்க. இதெல்லாம் புண்ணிய காரியங்க. யாராலும் நினைச்சா கூட செய்ய முடியாது. இந்த அற்புதமான சேவையை நீங்க செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தரேன் பாருங்க. மூட்டு வலி சூப்பு, மூட்டு வலி தைலம், குடிக்க மினரல் வாட்டர், சிவ தீட்சை, அவங்களுக்கு கவுன்சிலிங். நிறைய பேர் என்கிட்ட வராங்க, ஐயா எனக்கு இந்த பிரச்சனை வாங்க, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு சொல்லித்தரேன், கத்துக்கோங்க. கத்துக்குன்னு என்ன பண்ணுங்க, நீங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவை எதுவோ அதை பூர்த்தி செஞ்சுக்கோங்க. உங்களை வச்சுதான் உங்களுக்கு தீர்வு நான் வழங்க முடியுமே தவிர என்னை வச்சு என்னால முடியும்னு நான் சொல்லவே இல்லை. நீங்க உங்களை வச்சுதான் உங்களுக்கு உண்டான தீர்வை நான் வழங்க முடியும். உங்களுக்கே சொல்லி கொடுத்துருவேன் அந்த டெக்னிக்கை. சாதாரண மனிதங்க, நானே 60,000 பேருக்கு மேல வர பக்தர்களுக்கு சிங்கிள் பர்சன் செய்ய முடியுதுன்னா, இப்போ நீங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் இருப்பீங்க, நிறைய பேர் வசதி இருக்கும், உங்கெல்லாம் நினைச்சா நிறைய செய்யலாம். ஸோ நிறைய செய்யணும், நிறைய பேர் வரணும், நிறைய பேருக்கு நான் இந்த சேவையை பங்களிப்பு செய்து கொள்ள நான் வாய்ப்பு தருகிறேன். தயவு செய்து வாங்க. திருவண்ணாமலைக்கு பௌர்ணமிக்கு ஒரு நாள் முன்னாடியே வாங்க. முன்னாடியே இந்த சேவையில கலந்து கொண்டு உங்களுக்கு புண்ணியம் தர இது ஒரு வாய்ப்பு. ஆகவே தயவு செய்து புண்ணியம் எடுத்து கொண்டு போக வாருங்கள் திருவண்ணாமலைக்கு என்று பணிவோடு அழைக்கிறது ஸ்ரீ அண்ணாமலையார் சேவா அறக்கட்டளை. இது திருவண்ணாமலையில் கிரிவல பாதையில் கோசாலையில் உள்ளது. நன்றி, வாழ்க வளமுடன்.